ஆண்டவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்றார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். இந்த 19ஆம் வசனத்துல ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி நான் 2 வைக்கிறேன், ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் 2 வைக்கிறேன். இப்ப நீ தான் இதுல என்ன பண்ணணும்ன்றாரு, சூஸ் பண்ணுன்றார். ஒன்னு சூஸ் பண்ணு. எதை நினைக்கிறாயோ அதுதான் உன்னை தீர்மானம் எடுக்க வைக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சீங்க, தீர்மானம் எடுத்து இன்னைக்கு வந்துட்டீங்க. எதை நினைக்கிறீங்களோ அதை தான் சூஸ் பண்ணுவீங்க. எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும்ன்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு? நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லதை சூஸ் பண்ணுவீங்க. நல்லதை சூஸ் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க. சூஸ். எதை சூஸ் பண்ற? நீ ஜீவனை தெரிந்தெடு. இதுல என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் நல்லா இருக்க மாட்ட, நீ மாத்திரம் நன்மையை சூஸ் பண்ணனா நீயும் உன் சந்ததியும் நல்லா இருப்பீங்கன்றார். பவர் ஆஃப் சூசிங். ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனுஷன் மைண்ட்ல எதை சூஸ் பண்றானோ அது அவனை மாத்திரம் பாதிக்கிறது இல்ல, அவன் சந்ததியவே பாதிக்குன்றார். இங்கதான் டிஎன்ஏ வேலை செய்யுது. டிஎன்ஏ வேலை செய்யுது. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அப்பா அம்மாவனுடைய டிஎன்ஏ தான் உருவாகுது. டிஎன்ஏனா வெறும் லைஃப் மாத்திரம் வருதுன்னு நினைக்காதீங்க, அவங்க மனசும் அதில் கலந்து வருது. அதனாலதான் நிறைய நேரத்தில் பெற்றோர்களுடைய குணாதிசயங்களை பிள்ளைங்களுக்குள்ள அப்படியே பார்க்குறோம். இது சும்மா திடீர்னு பார்த்து வரல, அது ஜீன்லேயே வருது. சிலதெல்லாம் ஜீன்லேயே ஒருத்தருடைய மைண்ட் செட் உள்ள வருதான். நான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். என்ன கெட்ட ஜீனை நீங்க வாங்கிட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த ஜீனை திருப்புற அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜீனியாலஜி, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில நேரத்துல தரித்திர மனநிலை வந்திருக்கலாம், தோல்வி மனநிலை வந்திருக்கலாம், புலம்பர பெற்றோர்களுக்கு நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா நீங்க நினைச்சா அடுத்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய சேனலை திருப்பி விட முடியும். பாருங்க, பாத்தி கட்டுவாங்க கிராமத்துலலாம், வயல்வெளியில பாத்தி கட்டுவாங்க. நல்லா தண்ணி போயிட்டு இருக்கும் மோட்டரை போட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னு அடைச்சு இன்னொரு பக்கம் ஓபன் பண்ணி அவங்களால என்ன பண்ண முடியும், திருப்பிட முடியும். இந்த லைனுக்கு தண்ணி போகணும்னு நினைச்சா இங்க திறந்து அங்க க்ளோஸ் பண்ண முடியும். நான் சொல்றேன், உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் ஒருவேளை ஒரு தரித்திர மனநிலையிலே வளர்ந்து நம்மளாம் வேஸ்ட், நம்மளாலாம் முடியாதுன்னு நினைச்சிருந்தாலும் அதுக்கு நடுவுல தரித்திரத்தை மாற்றுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நீ தெரிந்தெடுத்தால், நீ ஜீவனை தெரிந்தெடுத்தால், நீ மாத்திரமல்ல உன் சந்ததியும் பிழைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததுக்கு வேணா மற்றவங்க காரணமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இனிமே நடக்க போறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கணும். இனிமே உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறது நீங்க தான். பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்களையும் சூழலையும் பின்னணியும் கடந்த காலத்தையும் காரணம் சொல்லி, இதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவங்கனாலதான் என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம், எங்க அப்பா அம்மா சரியில்லை, அவங்க என்ன சரியா படிக்க வைக்கல, உறவுகள் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, நான் படிச்ச கல்லூரி சரியில்லை, ஸ்கூல் சரியில்லைன்னு பலத காரணம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வந்ததுக்கு நீங்க காரணம் சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்றேன், இனிமே என்ன நடக்க போகுதுன்னா அது உங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் மனதை மாற்ற ஆயத்தனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய தொடங்க போகிறார். ஜீவனை சூஸ் பண்ணுவீங்கன்னா நீயும் உன் சந்ததி வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்றாரு. நான் சொல்லட்டுங்களா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வைத்து போகிறீர்கள் என்பது இன்றைக்கு எடுக்கிற உங்கள் தீர்மானத்தில் இருக்கிறது. எதை சூஸ் பண்ண போறீங்க? நான் எதை நினைக்கிறேனோ, எதை தெரிந்து கொள்கிறேனோ, என்னுடைய நினைவாகவே நான் மாறப்போகிறேன். என்னுடைய நினைவாகவே மாறப்போகிறேன். இந்த நினைவுகள் எப்படி வருகிறது தெரியுமா? 5 உணர்வுகள் வழியா வருது நினைவுகள். 5 சென்சஸ் மூலமா சில நினைவுகள் வருது நமக்கு. கேள்விப்படுறதுனால, பார்க்கறதுனால, அறிந்து கொள்வதனால நிறைய உணர்வுகள் நமக்குள்ள வருது. அதனாலே சிலதை நம்ம யோசிக்கிறோம், இப்படிதான் என் லைஃப், இப்படிதான். நிறைய நேரத்தில் நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ இப்படிதான், உன்னால இவ்வளவுதான் முடியும், நீ உன்னால இதைத்தான் செய்ய முடியும்னு சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா கர்த்தர் பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ எதை தெரிந்து கொள்ளணும்னா ஜீவனை தெரிந்துகிட்டீனா நீயும் உன்னுடைய சந்ததி என்ன பண்ணுவீங்க, பிழைத்திருப்பீர்கள். சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழணுன்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். நேச்சுரல் ரெல்ம்ல வாழ போறீங்களா, சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல வாழ போறீங்களா? அசாதாரணம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை யாருக்கோ கிடைக்கும், எங்கேயோ கிடைக்கும், எப்பயோ கிடைக்கும்ல. இன்னைக்கு நீங்க நினைச்சா இன்னையில இருந்து சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு தொடங்கு. உங்களுடைய இருதயத்தின் நினைவை மாற்ற ரெடினா வாழ்க்கையில மாற்றம் தானாய் வரும்.
உங்கள் மனதிலே நினைவை மாற்ற ரெடியா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கவலைனா, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்கு விரோதமா என்னமோ பண்ணிட்டாங்க, என்னை பார்த்து சாபம் விட்டாங்க. நான் சொல்லட்டுங்களா, ஒரு சாபமும் பழிக்காது உங்க அனுமதி இல்லாம. நீங்க ஓகே சொல்லாம ஒரு சாபமும் பழிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எது ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, நான் ஒண்ணு சொல்றேன், அது முதல்ல உங்க நினைவுக்கு வந்தா தான் நிஜமாகும். ஆமென்.